மன்னா தங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லை மனோரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசன மலர்களை கொண்டு வந்து பன்னிரா பாதங்களை கழுவி என்னுடைய வட்டாடையாக கொடுத்து தங்களுடைய பாதத்திற்கு மனைவியாக வட்ட ஆதிலட்சுமி பாதவந்தனை செய்தேன் நாடா. வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடை காலம் உங்களுக்கே மனைவி என்று வாழ்ந்திருப்பேன். இருப்பினும் அரண்மனையில் தன் மனைவியாகப்பட்ட ஆதிலட்சுமியை தங்களிடம் ஒரே ஒரு வாய் வார்த்தை அப்படியா? அதிவேகமாக அழைத்தார் அல்லவா? அழைத்த செய்தியினை அன்புடன் சொல்லுங்க. வரவழைத்த செய்தியினை வார்த்தை ஒன்று சொல்லும் ஐயா. என்ன கூட்டிட்டு வர சொன்னங்க இல்லையா? கூப்பிட்ட செய்தியினை குணமோட சொல்லும் ஐயா. பாண்டவர் அத்தமகளாகிய பாண்டவர்கள் பாவையான் துரிய செய்து வஞ்சியத்தினால் பாண்டவர்கள் இப்போ வனவாசத்தில் இருக்காங்க. ஆமா, 8 வருடத்தை முடித்த பாண்டவர்கள் இன்று பாண்டவர்கள் துதி செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். பரந்தாமன் நிலைக்கு பாண்டவரை நான் காக்க வேண்டுமல்ல? பாண்டவரை காக்க வேண்டுமா? உண்மைதான் சுவாமி. ஏனென்றா இந்த சங்க துவாரையில நடுக்கடலில பள்ளி கொண்டிருந்தாலும் எண்ணமெல்லாம் பாண்டவரை காக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனதிலேயே என்னாலும் ஆசை. நீங்க எப்பொழுதுமே எண்ணுவது எண்ணமல்ல பாண்டவரை எப்படியாவது காக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நெல்லிக்கண்ணியை உள்ளங்கையில் வைத்து தாங்குவது போல தாங்கிக் கொண்டிருக்கிறீங்க. அதனால நான் வழி செய்வேனா? பாண்டவரை காண்போமா? உடனே பார்க்கலாம். ஆகட்டும்.
ஆதாரத்தை பாண்டவர்கள் மல்லிகை முல்லிகை இருவாசி கோங்கு மாந்தாரம் என்று மலர்களை கொண்டு வந்து ஆதாரத்தில் குவித்து பாண்டவர் ஐவரும் பத்தினி ரகுபதாலோட 6 பேரும் ஆதத்தை வணங்குகிறோம். பாண்டவர்களே தர்மநந்தனா ஆயன் இல்லையே ஐவர் பஞ்சம் பாண்டவர்களும் இல்லை, பரந்தாமல் இல்லையே பாண்டவர் இல்லையே பரந்தாமல் இல்லை. திருவிடை பார்த்த படிந்த பிறகு இந்த கடல் சூழ்நிலைய உலகிலே தாங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா மைத்துனா? பாண்டவர்களே இந்த மாமனுடைய அருளால சரி பாண்டவர் என்று சிறப்பாகவே வாழ்ந்திருப்பீர் என்று சொன்ன பாண்டவர் கோடிகால வாழ்ந்திருப்போம். இருந்தாலும் துரியன் செஞ்ச வஞ்சகத்தினால் பாண்டவர் 12 ஆண்டு காணகம், ஓராண்டு அந்நியதோஷம் முடித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 14 தலைவரை கட்டளை விதித்தான் துரியோதனன். கட்டளைக்கு நீங்க பாண்டவர்கள் 8 ஆண்டு காணகத்தை முடித்தோம். 9வது உங்கள் வார்த்தையை கேட்டு 9வது இப்போ ரோமரிசி வனத்தில் குடிகொண்டிருக்கிறோம் பாண்டவர்கள். பாண்டவர்கள் 9வது வனத்தில் குடியேறியிருக்கிறீர்கள். குடியேறும் பொழுது ரோமரிசி மகன் கூறினார், யாரப்போ உங்களை பார்த்த ஒரு நாடாளக்கூடிய மன்னர் போல இருக்கிறீர்கள். ரோமரிசி பகவான் உங்களை பார்த்து கேட்கிறார். சரி நாங்கள் வந்து பஞ்ச பாண்டவர் 5 ராஜாக்கள். பெரியப்பார் மகன் துரியன் செஞ்ச வஞ்சகத்தினால் இப்படி 12 ஆண்டு காணகம், ஒரு ஆண்டு அந்நியதோசைக்கு பிழைக்க வழியாச்சு சாமி. 9வது உங்களுடைய வனத்துக்கு ரோமரிசி பகவானுடைய வனத்துக்கு பாண்டவர்கள் காலடி எடுத்து வைத்துள்ளோம் சாமி. ஓராண்டு அடைக்கலம் தாருங்கள் என்று கேட்டோம். அதுக்கு பகவான் என்ன சொன்னார்? ரோமரிசி பகவான், பாண்டவர்களே 12 24 வருஷம் ஆனாலும் துரியோதனன் நாடு கொடுப்பதாக இல்லை. யாரு? ரோமரிசி பகவான் கூறினார், துரியோதனன் நாடு கொடுப்பது இல்லை. உண்மை. அப்படி இருக்க வேளையில் என்ன சாமி வழி? இப்படி எனக்கு மனத்தில் தான் தெரிய வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது 12 எப்ப முடிப்பது? ஓராண்டு அஜாதவாசம் கழிப்பது, 13 முடித்து 14 பிறந்து வந்தா தானே நாடு கேட்க முடியும் என்று கேட்க. அப்படி கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார்? உங்கள் குலகுரு யாரு? அப்படி கேட்கும் பொழுது குலகுரு வந்து மாமன் கண்ணன் என்று கூறினோம். அப்படி என்றால் உங்கள் மாமனை கண்ணனை கூப்பிடுங்கள். 5 ஒருவர் அனுமதி போக வேண்டும். பஞ்சவரி ஒரு பாசிமத கடை பெற்று வர வேண்டும்.
வேண்டும். அப்படி பெற்று வந்தால் நாட்டை ஆளலாம். இல்லை என்றால் இப்பிறப்பு மட்டுமல்ல, எப்பிறப்பானாலும் சரி நாட்டை நீங்க ஆள முடியாது. சண்டையோ சமர்ப்போரம் செஞ்சு யுத்தத்தில் வெற்றி பெற்றுதான் நீங்க நாட்டை ஆள முடியுமே தவிர நீங்க 12 24 வருஷமா காலத்தான் தெரியும் சொல்லியிருக்கிறார் மாமா. அதனால என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அதனால தங்களை அழைத்தோம் மாமா. உண்மைதான். ஐவரெல்லாம் ஒருவர் அனுமதி போக வேண்டும். பாச பதார்த்தரை கணை பெற்று வரணும். பாச பதார்த்தரை கணை பெற்று வந்தால் அந்த கௌரவரை வெல்லலாம், ஜெயிக்கலாம். இல்லைன்றா முடியாது. 12 24 வருடம் கழித்தாலும் காணகத்தில் நாடால முடியாது. கௌரவரை வெல்வதா இருந்தா கணை பெற்று வரணும் என்று ரோமரிசி பகவான் சொல்லிவிட்டார். யாரு சுவாமி நம்ம சென்று வருவது பாச பதார்த்த கணை பெற யாரு என்ன சொன்னார்? ரோமரிசி பகவான். ஐவருக்கு சொந்தக்கார உங்களுக்கு யாரு இருக்கான்னு கேட்க எங்க மாமன் கண்ணு இருக்கிறான்னு சொல்லிவிட்டேன் நீங்க. அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? அதனால உங்களை அழைத்து உள்ளோம். அப்படியா? ஐவரில் நாங்கள் யாரு வந்து கடை பெற்று வருவதில் செல்வதில் தகுதியானவர்கள். தாங்கள் தான் கூற வேண்டும் மாமா. தாங்களே தான் கூற வேண்டுமா? உண்மைதான். தாங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் தர்மநந்தனா. ஏன்னா நீ போயிட்டு வான்னு சொல்லிடுவேன். உடனே வீமன் கோவித்து விடுவான். வீமனை போயிட்டு வான்னு சொன்னா அச்சனும் கோவித்து விடுவார். இப்படி சஞ்சலப்பும் அந்த நேத்திடும் மாமன் சொல்லிவிட்டார் என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஐவராஜர்களும். அப்படியா? ஆமா, பாலா போனத நாட்டுக்காக மண்ணுக்காக இந்த பகடைக்காய் எடுத்து உருட்டி அந்த பாலா போன தர்மர் நான் தான் எடுத்து உருட்டினோம் மாமா. நாட்டை இழந்தோம், நகடை இழந்தோம், சொத்தை இழந்தோம், சொகத்தை இழந்து அணி முத்துக்கோட்டு அங்க வஸ்திரம் முதலும் நான் தான் இழந்தேன். இந்த நாட்டுக்காக பகடைக்காய் உருட்டி அந்த கையால தான் மாமா இந்த பாலா போன தர்மம் தான் எடுத்து உருட்டினேன். அதனால நானே போயிட்டு வரேன் மாமா. தர்மநந்தனா, நானே வெள்ளிங்கிரி சென்று அந்த கைலநாதர் இடத்துல பாச பதார்த்தரை கடைபெற்று வருகிறேன் மாமா என்று சொல்கிறாய் தர்மநந்தனா. தர்மநந்தனா, நீ நிச்சயம் வெள்ளிங்கிரி போவே. அந்த சிவனோனுக்கு பாச பதார்த்தரை கடை கொடுப்பா. கொடுத்து எதுக்கு பிரயோஜனம்? என்ன கூறுகிறீர்கள்? நீ வாங்கி கொண்டு வர வரையில நீ தான் தானம் என்றே கொடுத்துருவியே. யாராவது வந்து தான தர்மத்தை அச்சகார பிச்சகார தோடி தூங்குமா? யாராவது தர்மம் என்று கேட்ட தர்மநந்தனா அந்த தானத்தை கொடுத்து சொல்லிவிட்டால் உடனே நீ கொடுத்துருவ. அதை கொடுத்து எதுக்குப்பா? தகாதப்பா. என்ன பாது யாரு பாது காய்கனி பொறிக்கு போயிட்டான் பாப்பியம்மா. அதனால பகவானே என்ன சொல்கிறீர்கள்? உனக்கு தகாதப்பா, நீ ஓரமா நின்று விடு. ஆமா, நான் போயிட்டு வரேன் மாமா. நீமா நீ போய் கைலங்கிரி போய் வரமிட்டு வரியா? வெள்ளிங்கிரி சென்று நான் கடுவரமான தவம் செய்து நான் வரத்தை வாங்கி வருகிறேன் மாமா. நீமா வெள்ளிங்கிரி சென்று நீ எப்படி தவம் செய்வே? இங்கிருந்து எத்தனாவது வானத்துல இருக்குது வெள்ளிங்கிரி? சொல்லுங்க மாமா, எனக்கு தெரியாது. 11 அந்த இந்து லீலாவனத்திற்கு சென்று என் திண்ட கீழே ஊனி தலை கீழாக கால் மேலாக மூச்சை அடுக்கி 3/4 நாளிகை நான் தவம் செய்வேன். அந்த சிவனாகப்பட்டவர் எனக்கு வரம் கொடுத்தால் பார்ப்பேன். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த வெள்ளிங்கிரியாவது கைலங்கிரியாவது வேரோடு பேத்து கொண்டு வந்து விடுவேன் மாமா. உனக்கு சண்டை சாப்பாடு வெள்ளிங்கிரி செல்வேன். என் சந்தனத்தை கீழே ஊனுவேன். 3/4 தலை கீழே கால மேல நடிகை மூச்சு அடக்கி தரம் செய்வேன். வரம் கொடுத்தால் பாப்பே. வெள்ளிங்கிரியாவது கைலங்கிரியாவது யாரோடு பிடிங்கி வந்துருவேன். வெள்ளிங்கிரி விடுவேன் மாமா. காட்டு பார்க்கலாம். உனக்கு என்ன தெரியும்? கையிலேயே பிடுங்குவேன் என்று சொன்ன மீமா ஒரு கதை சொல்றேன் கேளு. நிறைய நேரம் ஆகிடும். ராமேஸ்வரம் 10 தலை 20 கரப்பிடத்தில் ஈஸ்வராமன் அப்படியே 10 தலை வச்சுட்டு ஒரு தலை இழந்து வந்தான். நீ ஏமாத்த உனக்கு தண்டை சாப்பாடு உனக்கு தகாதப்பா. நீ ஓரம் பண்ணிட்டு உனக்கும் தகாதது. ஆமா சரி. நகுலம் சகாதேவன் இருவருக்கு பொருத்தமில்லை. நகுலம் சகாதேவன் சிறுப்பாளர்கள் அவருக்கு பொருத்தமில்லை. யாருக்கு? பாஞ்சாலிக்கு பொருத்தமில்லவா? பெண்மணி. ஆமா, இது யாருக்கு பொருத்தம் என்றால் அர்ஜுனன் ஒருவனுக்கு தேம் பொருத்தம். அர்ஜுனன் ஒருவனுக்கே பொருத்தமா?
அர்ஜுன் எப்பேற்பட்டது தெரியுமா மாமா? தர்மநந்தனா அறிவியர் தன்னை கண்டா தன்னை கண்டா பார்த்திபன் சிறை கிடப்பா பரமனார் பாதஞான பார்த்தனாலாகாது மாமா. அறிவுரை யாரு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எங்க தம்பி அர்ஜுன பத்தி சொல்றியே. ஏப்பா அறிவியர் தன்னை கண்ட அர்ஜுனன் சிறை கிடப்பான். அறிவியர் என்றால் பெண்கள். சரி பாவையர் தன்னை கண்ட பார்த்திபன் சிறை கிடப்பான். உருளுக்கு சீலை கட்டியிருந்தா கூட ஆனா பெண்ணை தூக்கி பார்க்கக்கூடிய அர்ஜுனன் உன் தம்பி அர்ஜுனன் கூத்தி அதாவது ஆத்து மன கூட எண்ணலாம். தம்பியோட கூத்தி பல்ல என்ன முடியாது சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. ஆகையினால் பெண்ணாசு உடையோன் யாரு? தம்பி பார்த்திபன். இவன் போய் பரமனிடத்தில் போய் வர வாங்கிட்டு வருவதாவது ஒன்னாவது. மாமா முன்னாடி வந்து ஆத்து சொல்றீங்க, நீ நியாயமா தெரியுமா? மாமனை முன்னே வைத்து முறையில்லா வார்த்தை சொன்னார் என்று என்னாசை உடையோன் என்று பெருமாள் முன்னாலே சொல்ல அர்ஜுனன் கோபமாகி வடக்கே சென்றானே. ஆமா, ஒரு வாய் வார்த்தை தான் சொன்ன தம்பி அர்ஜுன பத்தி. என் மேல கோச்சிட்டு போயிட்டானே மாமா. நீதான் சரியற்ற மாமா முன்னால் நிக்கிறேன். இவன் பெண்ணாத்து உடையவன், இவன் போய் வரவாங்கி வராது நெசமாகுது. இது உண்மையா? இவன் ஒரு பெண்ணாத்து உடையன்னு சொல்லிட்டியே, நான் எப்படிப்பா கோவம் கொள்ள மாட்டான் உண்மையிலே? பெருமாள் முண்டே சொல்ல வடக்கு நோக்கி தம்பி போயிட்டானே மாமா. கைத்தட்டி திருக்கிறீங்களே நீங்க. ஆமா, அவன் எப்படி அவன் இருப்பான்? உன்னை கோபம் ஆகி சென்று விட்டான். அதனால மாமா என் தம்பி எப்போ வருவான், எப்போ வருவான் எதிர்பார்த்திருக்கிறேன். கையில 5 விரல் போர் நாங்க இருந்த பஞ்ச பாண்டவர்கள் ஒருவன் இருந்து தன்னந்தானே தவிக்கிறானே மாமா. கோவித்துக் கொண்ட போன என் தம்பி அர்ஜுனன் எப்ப மாமா வருவா? என் தம்பி எப்ப மாமா நான் பாப்பேன்? கலந்து வேண்டாம் பாண்டவர்களே, அஞ்சு வேண்டாம் தர்மநந்தனா, பாஞ்சாலி கலந்து வேண்டாம். காண்டீபன் சென்று விட்டா எப்போ வருவான்னு கேட்கிறல்லவா, நான் காட்டுகிறேன். உன் தம்பியாகி அர்ஜுனன் வருகிறார். மீண்டும் நம்ம பார்த்த பணியே உன் தம்பி அர்ஜுனன் வருகிறார். வாங்கள் செல்ல பார்க்கலாம். நான் காட்டுகிறேன், கவலைப்பட வேண்டாம். அண்ணன் மீது கோபமாகி போன அர்ஜுனன் இப்போது தவமுனி வேண கொண்டு முடியெல்லாம் தான் மறைத்து வருகிறார்.